ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது ஓர் செழுமை மிக்க நாடு. அந்நாட்டின் அரசர் ஓர் மிகச்சிறந்த சிவபக்தர். அரசர் வயது முதிர்வின் காரணமாக தனது நாட்டிற்கு அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் அவர் நாட்டு மக்களிலிருந்து ஒருவரை அரசனாக தேர்ந்தெடுக்க விரும்பினார். அவருக்கு அரசரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் சிவபெருமான் ராஜகுருவாக உருமாறி அரசரை சந்தித்தார். மேலும் அவர் அடுத்த அரசனை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு போட்டியினை தானே நடத்துவதாகவும் அதில் வெற்றி பெறுபவரை அடுத்த அரசனாக அறிவிக்கும்படி அரசரிடம் கூறினார். அந்த போட்டிக்கான நேரமும் வந்தது. நாட்டு மக்கள் அனைவரும் கோட்டையின் வாயிலில் ஒன்று கூடினர். மக்கள் அனைவரிடமும் ராஜகுரு உருவில் இருக்கும் சிவபெருமான் எவர் ஒருவர் தனியாக இந்த கோட்டையின் பெரிய கதவினை திறக்கிறார்களோ அவரே அடுத்த அரசன் என அறிவித்தார். மேலும் இப்போட்டியில் தோல்வி அடைந்தால் ஆயுள் முழுவதும் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என அறிவித்தார். நாட்டு மக்கள் அனைவரும் போட்டியின் மீதுள்ள அச்சத்தால் முன்வரவில்லை. ஆனால் அக்கூட்டத்தில் உள்ள ஓர் இளைஞன் மட்டும் போட்டிக்கு நான் தயார் என்று கூறினார். இளைஞனை சுற்றியிருந்த அனைவரும் நீ போட்டிக்கு செல்லாதே, தோல்வியடைந்து விடுவாய் என எதிர்மையாக கூறினார். அதற்கு அந்த இளைஞன் போட்டியில் தோல்வியடைந்தால் சிறைக்குதானே போவேன், உயிரொன்றும் போகாதே என கூறினான். அந்த இளைஞன் சென்று கதவை தள்ளியவுடன் எளிதில் கதவு திறந்து விட்டது. அரசரும் நாட்டு மக்களும் திகைத்து நின்றனர். ராஜகுருவாக இருந்த சிவபெருமான் தனது உருவத்திற்கு உருமாறி அனைவருக்கும் காட்சியளித்தார். கோட்டை கதவானது தாளிடப்படாமல் தான் இருந்தது. ஆனால் உங்களின் அச்சத்தால் அரசர் பதவி கிடைக்காமல் போனது. அந்த இளைஞரின் தன்னம்பிக்கை காரணமாக அரசர் பதவி கிடைத்தது என சிவபெருமான் கூறினார். தன்னம்பிக்கை என்பது இருந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம்.